வணக்கம். நீலா கார்டனுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க எங்கள் தோட்டத்தை பார்ப்போம். பாருங்கள், கல்வாழை சிவப்பு கலரு அழகாக பூத்துருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பாருங்கள், பிளோடர்னான் விரிஞ்சு வந்திருக்கு. அடினியும் வாங்க இன்றைக்கி என்ன பார்ப்போன்னா, பாவக்காயை அறுவடை செய்வோம். எல்லாம் குட்டி குட்டியாகவே பழுத்துருச்சு, சத்து காணலைன்னு நினைக்கேன். பாகற்காய் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாகற்காய் சுகருக்கு நல்லது. கசப்பு சுவையும் நம்ம சேர்த்துக்கிடணும். நல்லா அப்படியே எண்ணெயிலேயே பொரித்தோம்னா கசக்காது. தண்ணி கலந்தால் தான் கசப்பு தெரியும். அப்படியே வெங்காயம் மிளகா போட்டு எண்ணெயிலேயே வதக்கிட்டோம்னா பாகக்காய் கசப்பு தெரியாது. நாங்கள் இன்னொரு செடி மேலே இருக்குது, அங்கே போய் படிப்போம். சுகருக்கு நல்லது. இந்த பாகல் இலையை கூட தண்ணியில் போட்டு வெந்நியில் போட்டு அப்படியே காலை அந்த வெந்நிக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சோம்னா சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் கால்கள்லாம் குணமாகும், புண் வராது. வாங்க பாருங்கள், வீடியோ எடுக்கணும் காய் பெருசாகட்டுன்னு விட்டால் எல்லாம் பழுக்க ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், இதெல்லாம் இப்போ நீட்டு பாவக்காய் தான், ஆனால் குட்டியாகவே பழுத்துருச்சு. இந்த இருக்குது பாருங்கள், கொஞ்சம் நீட்டாக தான் காய்க்கும். ரொம்ப நீட்டாக இல்லைனாலும் கொஞ்சம் நீட்டாக காய்க்கும். பார்த்தா எல்லாம் குட்டி குட்டியாகவே பழுக்க ஆரம்பிச்சிச்சு. எல்லாம் மேலே இருக்குது, எட்டலை. அடுத்து ஒரு செடியில் பறிப்போம். இந்த செடியில் இவ்வளோ காய் கிடச்சிருக்கு. இந்தாங்க 2 பழுத்துருக்கு, 2 பெரிய காய் இருக்குது. அடுத்து பார்ப்போம். இங்கே ஒரு செடி இருக்குது, இதுவும் அப்படி தான் காய ஆரம்பிச்சிருச்சு. இவ்வளோ காய் கிடச்சிருக்கு இந்த செடியில் ஒரு 3 காய் கிடச்சிருக்கு. இன்னொரு குட்டி பாகல் மிதி பாகல் இருக்குது, அதை போய் பார்ப்போம். அது இதை விட குட்டி குட்டியாக பழுத்துரும். பாருங்க, இது மிதி பாகல். ஒரு பச்சை வரி கத்திரி பழத்துக்கு விட்டுருக்கேன். பாருங்க, குட்டி குட்டியாகவே பழுத்துருது. மிதி பாகல் ரொம்ப மருத்துவ குணம் நிறைஞ்சது. பாருங்கள், குட்டி குட்டியாகவே கை நிறைஞ்சிருச்சு. இதை விட கொஞ்சம் பெருசாக வரும். மிதிபாகல் இங்கே கோயில்பட்டியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இப்போ எல்லா மாடி தோட்டங்கள்லேயும் போட்டுட்டு வராங்க. இது திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இந்த மிதிபாகல் இருக்கும். இப்போ எல்லா பக்கமும் விதை பரவலாக்கம் செஞ்சுருக்காங்க. குட்டி குட்டியாக தான் இருக்கும், ஆனால் மருத்துவ குணம் நிறைஞ்சது. பாருங்கள், இதுவும் பறிச்சாச்சு. இது அப்படியே இலைய செடியவே பிரட்டி பார்த்தா தான் தெரியும். இலைக்குள்ளேயே குட்டி குட்டியாக இருக்கும், தெரியாது, இருக்கிறதே தெரியாது. பாருங்கள், இவ்வளோ காய் இன்றைக்கி பாகக்காய் கிடச்சிருக்கு. பாகல் பழத்தங்கூட புளிக்குழம்பு வைக்கலாம், இது பொரியல் பண்ணலாம். பாகற்காயை இப்படி பாகக்காய் அனைவரும் வளர்த்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. ஹாப்பி கார்டனிங். வாழ்க வளமுடன்.